என்னோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பட் இப்போ நான் அதை ஓப்பன் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஓப்பன் பண்ணால் என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு மிஸ் காலால என்னோட பர்சனல் டேட்டா லீக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. எஸ், நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சைபர் கிரைம் அவேர்னஸ். ஸோ இந்த மாதிரி சைபர் கிரைம்ல மாட்டாம இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. ஹலோ டெக்ஃபைல்ஸ், நான் Vishing. வெல்கம் பேக் டு Techphile. டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல், பட் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணா சைபர் கிரைம் ஆகிடும். அண்ட் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ், ரியல் லைஃப் ஸ்கேம் எக்ஸாம்பிள்ஸ், இந்த சைபர் கிரைமை முன்னாடி எப்படி ஐடென்டிஃபை பண்ணி அவாய்ட் பண்றதுன்னு பார்ப்போம். அண்ட் ஃபைனலி கவர்மெண்ட் ஹெல்ப்லைன்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் மெத்தட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், சைபர் கிரைம்னு என்ன நம்ம பார்க்கலாம். ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை தான் கிரைம்னு சொல்றோம். அண்ட் அதே இல்லீகல் ஆக்டிவிட்டியை டெக்னாலஜி இல்லை இன்டர்நெட் வச்சு யூஸ் பண்ணி பண்ணா அதுதான் சைபர் கிரைம். ஆன்லைன் ஃப்ராட்ஸ், டேட்டா தெஃப்ட்ஸ், ஹேக்கிங், இது எல்லாமே இந்த சைபர் கிரைம்குள்ள தான் இன்க்ளூட் ஆயிருக்கும். நம்ம பார்க்குற மேஜரான இஷ்யூஸ்னா ஓடிபி ஷேர் பண்ணா அக்கௌண்ட் பேலன்ஸ் காலி ஆகுறது, லோன் ஆப் ஹராஸ்மெண்ட்ஸ், deepfake வீடியோஸ். இந்த டெக்னாலஜியோட அவேர்னஸ் இல்லாம இருந்தா the damage is guaranteed. இந்த சைபர் கிரைம்ஸை எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம். மேஜரா 7 டைப்ஸ்ல பண்றாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஃபிஷிங். your account is blocked, click here to verify ஒரு மெசேஜ் வரும். உடனே போய் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாதீங்க. உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட் இதெல்லாமே லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி மெசேஜஸ் வரும்போது ஆல்வேஸ் சென்டரோட ஐடி, பாஸ்வேர்டை செக் பண்ணுங்க. அவங்களோட ஸ்பெல்லிங்கை செக் பண்ணுங்க. பிகாஸ் ஒரிஜினல் இருந்து ஜஸ்ட் 1 or 2 letters சேஞ்ச் ஆயிருக்கும். செகண்ட், விஷிங். சார், ஐம் ஃப்ரம் யுவர் பேங்க்னு ஒரு கால் வரும். தப்பு கிடையாது, பட் அதே பேங்க் ஆஃபீஸர் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், பாஸ்வேர்ட் இது எல்லாமே கேட்டாங்கன்னா யோசிக்காம அந்த காலை டிக்ளைன் பண்ணிடுங்க. பிகாஸ் எந்த ஒரு பேங்க்கோ இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸரோ உங்களோட பர்சனல் டேட்டாவை கேட்க மாட்டாங்க. அண்ட் தேர்ட், ஸ்மிஷிங். எஸ்எம்எஸ்ல யூ ஹேவ் won 100 crore லாட்ரி ப்ரைஸ்னு ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜை ஓப்பன் கூட பண்ண வேண்டாம், உடனே அந்த மெசேஜை டெலிட் பண்ணிடுங்க. ஃபோர்த், இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ரொம்ப பாப்புலராக இருக்கிற யூபிஐ ஆர் கியூஆர் கோட் ஃப்ராட்ஸ். பை எனி சான்ஸ் உங்களுக்கு ஒரு கால் இல்லை மெசேஜ் வரலாம், உங்களுக்கு தெரியாம ஒரு மணி அனுப்பிட்டேன், ஸோ கியூஆர் கோட் ஆல்சோ சென்ட் பண்ணியிருக்கேன், நீங்க நான் ரிக்வெஸ்ட் பண்ண மணியை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே யோசிக்காம உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க மணியை அனுப்ப வேண்டாம். சென்டரோட டீடைல்ஸை கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. மணி ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க 2000ங்கிற பேர்ல உங்ககிட்ட இருந்து திருப்பி வாங்கும்போது 20,000 கூட ரிக்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெட்டர் நீங்க அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட ஃபோன் நம்பர் வச்சு நீங்க மணி அனுப்புங்க. பிகாஸ் கியூஆர் கோட்ல மால்வேர் இருக்கும். ஸோ அவங்க ஃபோன் நம்பருக்கு அனுப்புறது பெட்டர் ஆப்ஷன். ஃபிஃப்த், இதுவுமே ரீசெண்ட் டேஸ்ல இன்ஃபேக்ட் தீபாவளி டைம்ல ரொம்ப பாப்புலராக இருந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கேம்ஸ். ஃபேக்கான இன்ஸ்டாகிராம் பேஜஸ்ல வச்சு அன்பிலீவபிளான டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்து மணி சென்ட் பண்ண சொல்லி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ப்ராடக்ட்ஸும் வந்திருக்காது அண்ட் நீங்க சென்ட் பண்ண மணி ரிட்டர்ன் கூட வந்திருக்காது. சிக்ஸ்த், லோன் ஆப் ஹராஸ்மெண்ட். ஃபேக்கான ஆன்லைன் ஆப்ஸை டவுன்லோட் பண்ண வச்சு உங்களோட கான்டாக்ட்ஸ் அண்ட் பர்சனல் டீடைல்ஸை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கூகுள் பிளே ஸ்டோர்ல எந்த ஒரு ஆப்புமே வெரிஃபை பண்ணாம டவுன்லோட் பண்ணாதீங்க. அண்ட் ஃபைனலி, ஐடென்டிக்கல் தெஃப்ட் அண்ட் ஹேக்கிங். நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் ஹேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட ஹேக் ஆயிருந்தது. அவங்க சைட்ல இருந்து அவங்களோட மெசேஜஸ்ல எல்லாருக்குமே சென்ட் மீ 2000 rupees அமௌண்ட் மெசேஜ் போயிருக்கு. பட் கிராஸ் வெரிஃபை பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அவங்களோட அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு. அவங்களாம் அந்த மெசேஜை அனுப்பல. ஸோ இந்த இஷ்யூஸை நீங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா 2-factor authentication வெரிஃபை பண்ணுங்க அண்ட் உங்களோட பாஸ்வேர்ட்ஸை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. ரீசெண்டாக நடந்த 1-2 சைபர் அட்டாக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சென்னையை சேர்ந்த ஒரு 73-year-old மேனை ஃபேக்காக டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணி 4.15 crore அமௌண்ட்டை ஏமாத்திருக்காங்க. இவ்வளோ ஏன், ஈவன் தமிழ்நாடு போலீஸ் போர்ட்டல்ல இருந்து பயோமெட்ரிக்ஸ், ஃபேஷியல் ரெகக்னிஷன், எஃப்ஐஆர் டேட்டாஸை ஹேக் பண்ணி லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸ்க்கே இந்த நிலைமைன்னும் போது நம்ம இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து எப்படி ஷீட் பண்ணலான்னு டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், பாஸ்வேர்ட்ஸ். நீங்க செட் பண்ற பாஸ்வேர்ட்ல அப்பர் கேஸ், லோவர் கேஸ், நம்பர், சிம்பிள்ஸ் இது எல்லாமே மிக்ஸ்ட் ஃபார்மேட்ல இருக்கணும். முடிஞ்சா அப்பப்போ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 2-factor authentication. உங்களோட பேங்கிங் ஆப்ஸ், இமெயில், சோஷியல் மீடியா பேஜஸ்ல 2-factor authentication எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட். உங்களோட ஓஎஸ் ஆன்டிவைரஸ் ப்ரௌசரை அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஒரு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னா ஹேக்கர்ஸ் செக்யூரிட்டி லோ ஹோல்ஸை கண்டுபிடிச்சக்கப்புறம் தான். ஸோ இதை டேக்கிள் பண்ணி ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டைம்லி அப்டேட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. டோன்ட் ஓவர் ஷேர். உங்களோட பர்சனல் ஃபோட்டோஸ், நம்பர்ஸ், லொகேஷன் இது எல்லாமே சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஷேர் பண்ண வேண்டாம். ஒரு லெவல் ஆஃப் ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பப்ளிக் வைஃபை டேஞ்சர். ஓப்பன் வைஃபைஸை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துருங்க. பிகாஸ் that's a hacker's paradise.
அப்படியே எமர்ஜென்சினா VPN ஆன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி வெரிஃபை ஆப்ஸ் அண்ட் லிங்க்ஸ். நீங்க ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்றீங்கன்னா மேக் ஷூர் இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் கூகுள் ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோர். பிகாஸ் தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து எந்த ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணாதீங்க. டெக்னாலஜி அன்டவுட்லி ஸ்மார்ட் தான், பட் கிரிமினல்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தென் தட். ஸோ நம்ம சேஃபா இருக்கணும்னா இவங்க 2 பேரை விட ஸ்மார்ட்டா இருக்கணும். நம்ம இது வரைக்குமே நடந்த இன்சிடென்ட்ஸ், சைபர் கிரைம் அட்டாக்ஸ், இதுல இருந்து எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றது இது எல்லாமே பார்த்தோம். பட் இதையுமே மீறி ஒரு இன்சிடென்ட் நம்மளுக்கு நடக்குது. பட் இதை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே இமீடியட்டா நேஷனல் சைபர் கிரைம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்க. 1930 நம்பருக்கு. இல்லைனா www.cybercrime.gov.in வெப்சைட்ல ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுவும் இல்லைனா நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிற சைபர் கிரைம் ஆஃபீஸ் இல்லைனா SP ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்குமே முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டோட ஸ்கிரீன்ஷாட், மெசேஜஸ் இல்லை டிரான்சாக்ஷன் டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்தை ரிப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரமா அதோட ரிகவரி சான்சஸ் இருக்கு. என்னதான் நம்ம சேஃபா இருந்தாலும் ஒரு சில ஸ்மார்ட் டிஜிட்டல் ஹேபிட்ஸை கல்டிவேட் பண்றது நல்லது. ஃபர்ஸ்ட், சேம் பாஸ்வேர்டை டிஃப்ரெண்ட் சைட்ஸ்க்கு யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து, பிரைவசி செட்டிங்ஸை மந்த்லி அப்டேட் பண்ணுங்க. நெக்ஸ்ட், எஜுகேட் யுவர் ஃபேமிலி. உங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ் அண்ட் எல்டர்ஸ்க்கு சைபர் அட்டாக்ஸ் பத்தின இன்சிடென்ட்ஸை தெரியப்படுத்துங்க. And make sure that they are careful. And finally, share awareness and not OTP. So Techphiles, be smart, be aware and be alert. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. For more tech tips and updates, jclowtechphile.com வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. Hope you all learned something new today. உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, goodbye.